துணை பொதுச் செயலாளர் அந்தஸ்து டிடிவிக்கு தரப்பட்டது. அவரே பலமுறை சொல்லிட்டாரு, நான் 10 வருஷம் பாலிடிக்ஸ்லயே இல்ல. சித்தி பெங்களூருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் போது அவங்களுக்கு பதிலாக நான் கட்சியை கவனிச்சுக்கிட்டேன். அப்படிதான் இருந்தது. அது பிறகு அவர் இரட்டைலை வழக்கு சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார். அது என்னாச்சு? 8 வருஷமா அந்த வழக்கு. தீகார் அத்தனை நாள் தீகார்ல இருந்த ஒரு அரசியல்வாதிக்கு என்ன பின்னடைவு? அவர் வெளியில வந்தார். இதே புகழேந்தி இவங்க தான் பெரிய ஊர்வலம் ஆர்கனைஸ் பண்ணி டிடிவியை ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. நேரா தலைமை கழகத்துக்கு போல நான் 60 நாள் டைம் தரேங்க, எல்லாருமா பேசி முடிவெடுங்கன்னாரு. முடிவு என்னாச்சு? டிடிவி உள்ளிட்டவர்களை வெளியில ஏற்றுவதுதான் முடிவாச்சு. 18 எம்எல்ஏக்கள் வெளியில போனாங்க. இதுதானே குரோனாலஜி. இதெல்லாம் இப்ப சமீப கால சரித்திரங்க. இது எல்லாம் வீடியோ பதிவுகளா இருக்கு. அவரு நேத்து எடப்பாடி பழனிசாமி பெரிய கர்ஜனையோட நான் தனித்து நிற்போம், எங்களுக்கு அரசியல் தன்மானம் தான் முக்கியம்னா, நில்லுங்க, தனித்து நில்லுங்க, தன்மானம் காத்துக்குங்க, டெபாசிட் இழந்துக்குங்க, யார் வேணாம்னு சொன்னா?